வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோடிங் ஜாப்ஸ் வந்து ஐடில இருக்கா? இல்லையா? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா வந்து எல்லாருமே என்ன நெனச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஐடில வந்துட்டு கோடிங் ஜாப்ஸ் தான் வந்து இருக்கு. நான் கோடிங் வந்துட்டு இல்லவே இல்ல. எல்லாருமே கோடிங் தெரிஞ்சா மட்டும் தான் ஐடிக்குள்ளார போக முடியும் அப்படின்னு நெனப்பாங்க. பட் அதான் கிடையாது. இத தாண்டி வந்து நெறைய வந்து நான் கோடிங் ஐடி ஜாப்ஸே வந்து இருக்கு. அது என்னென்ன இருக்கு? முக்கியமான ஒரு 10 வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத வந்து எப்படி வந்து கோடிங் இல்லாமலே எப்படி வந்து ஐடிக்குள்ள போகுறது? ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இல்ல கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. நம்ம என்னென்ன இருக்கு, ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். நான் இதுல வந்து எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு பேசிக் சேலரி வந்து ஒரு ஃப்ரெஷரா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா, ஒரு ஆவரேஜான சேலரி. ஒரு சீனியர் டெவலப்பரா போறீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரியான சேலரியுமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பிசினஸ் அனலிஸ்ட். ஸோ இந்த பிசினஸ் அனலிஸ்ட்ன்றது யாரு? என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இந்த பிசினஸ் நீட் இருக்குல்ல. ஸோ ஒரு பேசிக்கா வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிளையண்ட்டுக்கும் ஒரு டெவலப்பருக்கும் நடுவுல ஒரு மிடில் மேன் மாரி இருப்பாங்க. ஸோ அதாவது வந்து கிளையண்ட்ட இருந்து ரெக்யர்மெண்ட்ட வாங்கி அத டெக்னிக்கலா வந்து நமக்கு டெவலப்பருக்கு புரியிற மாரியான ஒரு டெர்ம்ஸ்ல வந்து குடுப்பாங்க. இதுதான் பிசினஸ் அனலிஸ்ட்டோட வேல. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரெக்யர்மெண்ட் கேதரிங் வந்து முக்கியம். அதே மாரி வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கம்யூனிகேஷன் இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் பிசினஸ் அனலிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும். ஏன் அப்டின்னா, கிளையன்ட்ட்ட இருந்தும் நீங்க ரெக்யர்மெண்ட்ட வாங்கணும். அதே டைம் வந்து நீங்க டெவலப்பர்ட்டயும் அந்த புரியிற மாரி வந்து சொல்லணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, பிஆர்டி, எஃப்ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா அது என்ன அப்டின்னா, பிசினஸ் ரிக்வயர்மென்ட் டாக்குமெண்ட், ஃபங்ஷனல் ரிக்வயர்மென்ட் டாக்குமெண்ட். ஸோ இத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பேசிக்கா சேலரி வந்து என்ன இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃப்ரெஷரா நீங்க உள்ள போறீங்க அப்டின்னா, ஒரு 3 டூ 6 எல்பிஏ வந்து இருக்கும். அதே மாரி ஒரு 3 டூ 5 இயர்ஸ்ல இருக்கீங்க அப்டின்னா, ஒரு 10 டூ 18 எல்பிஏ வரைக்கும் நீங்க வந்து வாங்கலாம். பிசினஸ் அனலிஸ்ட்டா இருந்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, QA மேனுவல் டெஸ்டர். ஸோ பேசிக்கா டெஸ்டிங். ஸோ டெஸ்டர் அப்டின்றது தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன வந்து எண்ட் டூ எண்ட் டெஸ்ட் பண்றது. அதுல வந்து ஏதாச்சும் பக் இருந்துச்சு அப்டின்னா, அத வந்து ஃபைண்ட் பண்றது. ஸோ அது வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? அது குவாலிட்டியா தான் இருக்கா? அப்டிங்கிறத எல்லாத்தையுமே என்ஷூர் பண்றது எல்லாமே வந்து இந்த டெஸ்டரோட வேல தான். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன முக்கியம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து SDLC, STLC அப்டின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ SDLCன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள். ஸோ அப்போ வந்து STLC அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, சாஃப்ட்வேர் டெஸ்ட் லைஃப் சைக்கிள். ஸோ பேசிக்கா வந்து இது 2த்துக்குமே வித்தியாசம் இருக்கு. நான் SDLCய பத்தி ஃபுல்லுமே ஒரு வீடியோ போடுறேன் டெடிகேட்டடா எப்படி வந்து ஒர்க் ஆகுது, என்ன ஏதுன்றது. ஸோ அது வந்து இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் எழுத தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஒரு டெஸ்டரா இருந்தீங்க அப்டின்னா. அப்புறம் வந்து பக்க ரிப்போர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து என்ன பக், இது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆவல, எங்கேருந்து கிளிக் பண்ணா என்ன நடக்கல அப்படின்னு ஒரு எண்ட் டு எண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கரெக்ட்டா குடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த டெஸ்டரோட வேல. ஸோ பேசிக்கா நீங்க ஃப்ரெஷரா போறீங்க அப்படின்னா ஒரு 2.5 டூ 5 எல்பிஏ வந்து வாங்கலாம். ஆட்டோமேட் பண்ண தெரிஞ்சுச்சு, இல்ல இன்னும் கொஞ்சம் சீனியரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 18 டூ 15 எல்பிஏ வந்து நீங்க வந்து சாரி 8 டூ 15 எல்பிஏ வந்து நீங்க வந்து வாங்கலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஜாப்னே நான் வந்து சொல்லுவேன். ஒரு யுஐ யுஎக்ஸ் டிசைனர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு என்ன ஆப் எழுதினாலுமே அது வந்து எந்த இடத்துல எத நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் வந்து இருக்கு. ஸோ பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசைனை வந்து லே அவுட் பண்றது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றது, இது எல்லாமே யூஐ யூஎக்ஸ் டிசைனரோட வேலை தான். ஸோ அவங்க வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Figma தெரிஞ்சிருக்கணும், இல்ல வந்து Adobe XD தெரிஞ்சிருக்கணும், இல்ல Canva தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஏன் முக்கியமான ஜாப் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ரீல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம இப்ப நம்ம வந்து இன்ஸ்டால ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மெசேஜஸ் இருக்கும். அத ஸ்வைப் பண்ணாலே நமக்கு முன்னாடி வந்து கேமரா ஓப்பன் ஆகும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ரீல்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ரீல்ஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அந்த அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளேயே நம்மள இருக்க வைக்கிறதுக்கான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பேசிக்கா வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ அவங்க அந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இத வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அத யூஐ யூஎக்ஸ் டிசைனரால வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து சேலரி வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டூ 7 எல்பிஏ வந்து இருக்கும். நீங்க இதே ஒரு சீனியரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 15 டூ 25 எல்பிஏ வரைக்கும் வாங்கலாம். ஸோ 4வதா பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா அனலிஸ்ட். ஸோ டேட்டா அனலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்கா வந்து இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. டேஷ்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இன்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸெல் வந்து தெரியணும். ஸோ எஸ்கியூஎல் பேசிக் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஒரு ஃப்ரெஷரா போறீங்க அப்படின்னா, எஸ்கியூஎல் பேசிக் தெரியற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்க வந்து ஒரு சீனியர் லெவல்ல இருக்கீங்க, ஒரு நல்லா வந்து போணும், நல்ல கம்பெனி, ஒரு ஸ்ட்ராங்கான இதுக்கு போணும் அப்படின்னா, எஸ்கியூஎல் வந்து கண்டிப்பா ஃபுல்லுமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பவர் பிஐ வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. இதுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட்க்கு 4 டூ 8 எல்பிஏ வந்து இருக்கும். நீங்க சீனியரா போறீங்க அப்படின்னா, ஒரு 15 டூ 30 எல்பிஏ வரைக்குமே நீங்க வந்து வாங்கலாம். ஸோ 5வதா பார்த்தோம் அப்படின்னா, ப்ராடக்ட் மேனேஜர். இந்த ப்ராடக்ட் மேனேஜர் பேசிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் ரோட் மேப். ஸோ ப்ராடக்ட் வந்து இப்படி இருக்கு. என்ன எங்க டெலிவர் பண்ணணும்? எப்படி நடக்குது?
அது எல்லாத்தையுமே இந்த ரோட் மேப் போட்டு தரது எல்லாமே இந்த ப்ராடக்ட் மேனேஜர் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபீச்சர் வந்து இந்த ஃபீச்சர் இருக்கலாம் வேணாம் அப்படின்றத வந்து அந்த பிளான் பண்றதுமே ப்ராடக்ட் மேனேஜர் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எந்த இடத்துல என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அனலிட்டிக்ஸ் வந்து இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அனலிட்டிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் ப்ராடக்ட் மேனேஜருக்கு, பிசினஸ் அனலிஸ்ட்டுக்குன்னு தான் கிடையாது. கம்யூனிகேஷன் வந்து எல்லாருக்குமே முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல கம்யூனிகேட் பண்ண தெரியல அப்படின்னா, உங்கள்ட்ட என்ன ஸ்கில் இருந்தாலுமே அத வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ கம்யூனிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கம்யூனிகேஷன். ஸோ ஓகே. ஸோ இவங்களுக்கு பேசிக்கா சேலரி வந்து எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 12 எல்பிஏ வரைக்கும் வாங்கலாம். நீங்க ஒரு சீனியரா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 25 பிளஸ் எல்பிஏவே நீங்க வந்து வாங்கலாம். ஸோ 6வதா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐடி சப்போர்ட் இல்ல சிஸ்டம் அட்மின். இது வந்து நம்ம நெறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு வந்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க் சப்போர்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்கா என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் பத்தின ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். ஸோ நெட்வொர்க்கிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓஎஸ்ல வந்து இங்க நான் வந்து பேசிக்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஒரு ஃப்ரெஷரா போறீங்க அப்படின்னா ஓஎஸ் ஓட பேசிக்ஸ் வந்து ஓகே. பட் நீங்க ஒரு சீனியர் லெவல்ல போறீங்க அப்படின்னா ஓஎஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி நெட்வொர்க்கிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இதுல ஆட் ஆனா என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா வந்து சர்டிபிகேஷன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ சிசிஎன்ஏ வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ சிசிஎன்ஏ ஸோ இதெல்லாம் இதுக்கு வந்து சேலரி வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 to 5 எல்பிஏ வரைக்கும் ஃப்ரெஷருக்கு இருக்கும். ஸோ அதுக்கு மேல நீங்க ஒரு சீனியரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 பிளஸ் எல்பிஏ வந்து நீங்க கண்டிப்பா வந்து வாங்கலாம். ஸோ ஓகே. சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்ன்றது ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்துட்டு ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஸோ ஏதாவது வந்து வல்னரபிலிட்டி இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இதை வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ இது வந்து இந்த சைபர் செக்யூரிட்டியோட வேலை தான். ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டியோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஃபர்ஸ்ட் வந்து இருந்திருக்கணும். ஸோ அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே. செக்யூரிட்டி வந்து பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதுமா அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்க ஒரு சைபர் செக்யூரிட்டியா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா போகும்போதே கொஞ்சம் செக்யூரிட்டிஸ் வந்து நெறைய தெரிஞ்சிருந்தா இன்னுமே பெட்டரா இருக்கும். நீங்க நெறைய சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு கம்பெனில என்னதான் ப்ராடக்ட் டெவலப் பண்ணாலும், அத யாரும் அட்டாக் பண்ணாம ஒரு செக்யூரிட்டி ஒரு புரொடெக்டடா இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி ஓகே. இதுக்கு வந்து சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 9 எல்பிஏ வந்து இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. ஒரு சீனியரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 20 பிளஸ் எல்பிஏ வந்து நீங்க கண்டிப்பா வந்து வாங்கலாம். சரி ஓகே. 8வதா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது வந்து நம்ம நெறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள்ல வந்துட்டு நம்ம பேஜ வந்து ரேங்க் பண்றது எஸ்இஓ இருக்குல்ல. ஸோ இது அப்புறம் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. சோசியல் மீடியால மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. என்னென்ன டூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அனலிட்டிக்ஸ் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டூல் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் டூல் வந்து ரொம்ப தெரிஞ்சிருந்தா பெட்டரா இருக்கும். அப்புறம் மெட்டா ஆட்ஸ் பத்தி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணும்போது மெட்டா ஆட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். சரி ஓகே. இவங்களுக்கு வந்து சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷரா இருக்கும்போது ஒரு 3 to 6 எல்பிஏ இருக்கும். நீங்க ஃப்ரீலான்சிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு 15 பிளஸ் எல்பிஏ வரைக்குமே நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டெக்னிக்கல் ரைட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேலையா அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் இந்த டெக்னிக்கல் ரைட்டர் வேலையுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் எழுதுறது. ஸோ இந்த மேனுவலா வந்து இந்த எழுதுறது. ஸோ இது எல்லாத்தையுமே பண்றது வந்து இந்த டெக்னிக்கல் ரைட்டர் தான். நீங்க வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து பேசியிருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாக்குமெண்டேஷன் வந்து நமக்கு புரியுற மாதிரி எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஸோ அந்த டெக்னிக்கல் ரைட்டரோட வேலை வந்து அதுதான். ஸோ ஸ்கில்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயண்டா ஒரு இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி வந்து ஸ்கில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் மட்டும் இருந்தா பத்தாது. ஸோ டெக்னிக்கலா உங்களுக்கு வந்து அந்த டேர்ம்ஸ் வந்து புரியணும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் அதை எழுதும் போது வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ அதனால டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவங்களுக்கு சேலரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 to 5 எல்பிஏ வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கும். ஸோ நீங்க சீனியர் ஆக ஆக 10 to 15 எல்பிஏ வரைக்கும் நீங்க வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளவுட் சப்போர்ட். ஸோ இந்த கிளவுட் சப்போர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளவுட்ல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இந்த ஏடபிள்யூஎஸ், அசியோர் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும். இல்ல நீங்க அதை வந்து மானிட்டர் பண்ண பைப்லைன்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்றது. ஸோ இந்த எல்லாமே இந்த மானிட்டர் கரெக்டா ஒர்க் ஆகுதா, ஆப் எங்கேயாவது பிரேக் ஆகுதா, ஸோ இந்த பைப்லைன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து மானிட்டர் பண்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் தான் அந்த கிளவுட் சப்போர்ட்டோட வேலை. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸ் இருந்தா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏடபிள்யூஎஸ் இல்ல அசியோர்ல வந்துட்டு அந்த ஃபண்டமெண்டல் சர்டிபிகேட் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இதுக்கு என்ன நம்ம சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரா இருந்தா ஒரு 4 to 7 எல்பிஏ வரைக்கும் வாங்கலாம். சீனியர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா 15 to 25 எல்பிஏ வரைக்கும் வாங்கலாம். ஸோ இதுல வந்து இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 10 இருந்து பார்த்திருந்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கோடிங் இல்லாம நம்ம வந்து ஈஸியா வந்து ஐடிக்குள்ள என்டர் ஆகலாம். இதை 10மே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுல ஏதாச்சும் ஒரு ரோல் எடுங்க. ஸோ எடுத்துட்டு அதோட பேசிக்ஸா ஒரு 2 to 3 months வந்து ஃபுல்லா வந்து படிங்க. ஸோ படிச்சுட்டு என்னென்ன டூல்ஸ் அதுக்கு ரிலேட்டடா இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து சூப்பரா பில்ட் பண்ணுங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உங்களுக்கு இப்போ வந்து நிறைய ஏஐலுமே இருக்கு. நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா டக்கு டக்குன்னு ஏஐல போட்டு கேட்டு எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து ஐடில கோடிங் மட்டும் தான் கிடையாது. கோடிங் இல்லாமயே நம்ம என்டர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு யாரு ஐடிக்கு வேணாம், ஐடில கோடிங் மட்டும் தான் இருக்கணும், நான் கோடிங் உள்ள வர முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.